ஓகேன்பா. நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொட்டேட்டர் தான். மாப்பிள்ளை ஆம்புகளை போட்டு போகிறோம், நாம் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். இந்த வண்டி ஒயரிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ ரொட்டேட்டர் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை, அதனால் இதை தான் எடுத்துகிட்டு போகணும். இது வரும் ரொட்டேட்டர் வீடியோ வந்து சரி என்ன சொல்கிறது, ரொட்டேட்டர் வீடியோ வரும். நாம் கொஞ்சம் லேட் ஆக வேண்டும். அது அப்படியே இருக்கட்டுமா? இப்போ எல்லாம் பாரு, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு அதோட வீடியோ கொடுக்குறோம். மாப்பிள்ள கூட பாதுகாப்பாக வச்சுவா, உள்ளே கொண்டு ஓர வச்சுவா, உடனே நசுங்கி போயிருக்குது. ரொட்டேட்டர் மாட்டிட்டு அதை கிளம்ப வைக்காங்க. ஓகேம்பா. மாப்பிள்ளைய மாப்பிள்ளை ஒரு சைட்டு ஓட்ட போகிறோம், நாங்கள் ஒரு சைட்டு. ஓ வீடு எடுக்கிறியா? அம்மன் என்றா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அப்படி இருந்து இங்கே ஒருத்தன் பாருடா, நானும் வரப்பா வந்து ஏறிட்டுருக்கேன். ஏன் வீட்டில் விளையாண்டுருக்கேன்? நான் வண்டியில் இருக்கிறேங்கண்ணா. நாட்டுக்காரர் வேற மழை வர மாதிரி இருக்குது, வாங்க அப்படிங்கிறாங்க. அது வாட்டி போய் ஓட்டணும். ஏன் மழை வந்தால் என்ன ஆயிரும்? ஓஹோ, மாப்பிள வேறு சைடு போகிறேன், நான் ஒரு வேறு சைடு. சரி, நானும் வேறு மழை வர மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வண்டிக்காரர் பாரு, பேலர் ஓடிக்கிறாரு. ஒப்போட்டோ பேலர் ஓடிக்கிறது. ஏன்னா காலையில் இருந்ததுன்னா மாப்பிள்ளையே பேலர் ஓடுறது ரொட்டேட்டர் ஓடுறதுட்டு போயிருக்கலாம். 2 பேரும் எல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு போகலாம். சரிப்பா, 2 பேரும் வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தோமா, அப்புறம் வேறு வழி இல்லை. சரி, நான் ஒரு வண்டி ஓட்டுறேன், நீ ஒரு வண்டி ஓட்டுறான் அப்படின்ட்டு. ஆனால் மாப்பிள்ளை போகிறாரு, நம்ம பாட்டில் நாம் வரோம். மாப்பிள்ளை இவ்வளோட பிரிஞ்சிருவோம் ப்ரோ. மாப்பிள்ளை இப்படி போயிடுவான், நாம் இப்படி போயிடுவோம். அவன் வரமாட்டான் தம்பி, நாம் தனியாக ஓடிட்டு வந்துடுவோம், அவன் தனியாக ஓடிட்டு வந்துடுவான். நாம் பிச்சு மரத்து மேலே போயிருக்கலாம், அது கொஞ்சம் சுத்தன்னு சொல்லிட்டு இதில் பூந்து வந்துட்டோம். நாம் இப்போ அங்கே போகணும். ஒரு மாணவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுச்சுன்னா போதும், ஓடிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன பண்ணுறா தெரியல, பார்ப்போம். ஓகே அப்புறம் ஒரு வழியாக சைடு பக்கமாக வந்துட்டோம். அவ்வளோதான். பிச்சுமலை என்னப்பா வர? காடு ஓட்டம் வந்தியா, பிச்சுமலையும் பார்த்து வந்தியா? காடு ஓட்டம் தானே வந்த? ஊருக்குள்ள என்ன வேலை? நம்மள காட்டை ஓட்டிட்டு அப்புறம் போகலாம். ஓகேப்பா, அங்கே தென்னமலை தெரியுதா? அங்கே தான் ஓட்ட போகணும். ஆட்டாதரா வட்டியா?
ஏற்றிச்சுன்னா வச்சுக்கோண்ணே. ஆனை வேற மழை வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஓஹோ, இந்த குட்டியில் ஓட்டிட்டு அப்புறம் அது மாதிரி வச்சிடுறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ என் மகன் வந்து வீடியோ எடுப்பான் கீழே இறங்கி, எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. எடுக்கிற ஜாமியா ஏற்றிட்டாங்க. போட்டுங்க கட்டி வாட்டி தான் எடுக்கலாம். ஓட்டு போட்டு நாடம் ஜடங்கு நல்லா ஓட்டு போட்டு அந்த மாதிரியே அப்பா சொன்னது புட்டக்கு. இப்போ வந்து இப்படி தீப்பிட்டு வராங்க. ஏன்னா சப்போஸ் வந்து இப்படி தீப்பிட்டு வராங்க. அதுதான் சரி. ஸோ அந்த மாதிரி தீப்பிட்டு வராங்க. வாங்க வண்டியே தெரியுதுப்பா. அப்பா வண்டியே தெரிய மாட்டேங்குது.
முட்டுக்கல் எல்லாம் ஏன்டா முட்டுக்கல்னா அதெல்லாம் அப்பதான் முட்டுக்கல் கடுப்பு சரிப்பா, என்ன பேசியிருக்கிற? பார்க்குதா? ஓகே ப்ரோ, இந்த மட்டும் என் மகன் தான் எடுத்தான். வீடியோ அப்படி இப்படின்றதா திட்டிப்படாதீங்க, எப்படி எடுத்துருக்கிறான்னு பாருங்க. ஓகேப்பா, இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க, தம்பி ரொம்ப ரொம்ப டிமாண்டு. தென்னம்பழம் பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குது. பக்கத்தில் எப்படி இறந்துருச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஓட்டி போகலாமா? காட்டுக்காரர் கேட்காத நம்ம எப்படி ஓட்டுறது? ஓட்டி போடலாமான்னு கேட்கலாமா? கேட்டுட்டு ஓட்டிக்கலாம். கேட்காத ஓட்டினா வச்சுக்கா அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ அந்த வயலில் ஒன்று ஓட்டியாச்சு. இந்த தென்னம்பழம் ஒரு வயல், அப்புறம் அந்த வயல் சோளம் கொண்டாந்து வச்ச மாதிரி தெரியுது. அதுவும் ஓட்டுறாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேப்பா, என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னை மரத்தை ஓரம் ஓட்டி விட்டுருவேன். தென்னை மரத்தை ஓரம் ஓட்டிவிட்டு அப்புறமேட்டு இந்த ஓரம் பிடிச்சி ஓட்டணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் தென்னை மரம் ஓட்டம் ரிஸ்க் எடுத்து ஓட்டாத ஃப்ரீயாக ஓட்டணும்னு ஒரு ஃப்ரீயாக ஓட்டலான்னு வச்சுக்காங்களேன். ஒவ்வொரு சுத்தம் உள்ளே எடுத்துட்டோம்னா கழிச்சிட்டு தென்னை மரத்தை ஓரம் எடுத்தோம்னா கடுப்பாக இருக்கும். ஏன்டா இந்த தென்னந்தோப்பில் கொண்டாந்து விட்டுட்டாங்களேன்னு. இதே நீங்கள் ஃபஸ்ட்டு தென்னை மரத்தை வர ஓட்டிடுங்க, அப்புறம் 2 சுத்தாக இருந்தாலும் 3 சுத்தாலாம் உள்ளே பிடிங்க. ஓட்டுறது நல்லா ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒருத்தன் இப்பயே கொடுப்பா, நான் ஓட்டி பார்க்குறேங்கிறான். சரிங்க, நான் திறப்புறப்பாங்கிறான். என்ன பண்ணலாம்?
ஸ்கூல் போடப்பா வீட்டில் இருறானதுக்கு ஃபோன் அடித்து அம்மா சந்தைக்கு போகுது நானும் வரேன் அப்படின்ட்டு ஓடியான்ட்டான். கத்தி வேற கிட்ட போயிருச்சு ப்ரோ. நீங்கள் தெரியும் அந்த ரொட்டாட்டர் வேலை செய்யும் போதே இதெல்லாம் ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால ஓரளவுக்கு திருச்சி வந்துட்டு இல்லைனா வச்சுக்காங்க ரொம்ப மோசமாக இருக்கும். இது 42 பிளேடுங்கிறதுனால தென்னை மரத்தை வரலாம் பார்த்து ஓட்டலாம் வச்சுக்காங்க. தென்னை மரத்தை சாப்பிட்டோம். ஒரு 6 அடி தள்ளியே ஓட்டிக்கிறது நல்ல பையனுக்கு அடையாளம். ஆமாம், ஓகே ப்ரோ. அதுக்காட்டியும் தலைவர் கிளம்புறாரு வீட்டுக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் வந்துருச்சு, அதனால் கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ விளையாடணுமா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டான் ப்ரோ, அதனால் போனதே விளையாடணுமா பார்த்துக்காங்க. ஓ, வீட்டில் ஒரு குட்டி காடு இருக்குதான், அங்கே போய் சோளம் வதிக்கிறானோ. ஏதாச்சுட்டு எழுது. நம்ம இந்த வயலை ஓட்டிட்டு அந்த வயல் ஒன்று இருக்குது, முடிச்சுட்டு தான் ப்ரோ போகணும். இன்னொரு 1/2 hour ஆகும். சரிக்கும் சரிக்கும் நேரம் நடந்து போ. ஓ, வீட்டில் அம்மா நடந்து வராங்க, ஓடி போயிடுவோம். பார் ஓட்டணுமா? பார் மம்மியில் போட்டுறீங்களா? கையில் போட்டுறீங்கன்னு நினச்சேன். ஓகேப்பா, ஓட்டிகிட்டு போயிட்டு பார் கிளம்பி மாட்டிட்டு வரணும். தண்ணி கட்டு முளைக்காது. ஓகேப்பா, இது அவ்வளோதான், முடிச்சிட்டோம். போயிட்டு பார் கிளம்பி எடுத்தாந்து பார் ஓட்டணும். கையில் போடுறத விட்டுட்டு மாட்டில் வண்டியில் போட சொல்கிறாரு. ஆமாம், வேறு போய் ஓட்டிட்டு இருக்கிறானோ, நான் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். எந்த ஊர் நீனா போய் எடுத்து வந்துடணும். சரி, நானும் போயிட்டு கேட்குறீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். முடிச்சுட்டு போயிட்டா கையோட வேலை முடிஞ்சிடும். சரி, 4, 5, 5:45, 1:45. ஓகேன்பா, அவ்வளோதான், ஓட்டியாச்சு. அப்போ அஜித் ஓட்டிகிட்டு இருக்கிறானோ, அவனும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடலாம். வந்தானா இப்படியே பாறை ஓட்டி விட்டு அப்படியே அங்கே பாறை ஓட்ட அனுப்பிடலாம் பைசன் பையில். பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அன்றைக்கி 2 சால் ஓட்டுங்கண்ணா, ஒரு சால் வரையாக இருக்கணும். காட்டுக்காரர் கேட்கல, 2 சால் மட்டும் ஓட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். காட்டுக்காரர் வேறு தண்ணி பாக்கி இருக்கிறாரு. ஒரு வாக்கியால் இறனா கூட அப்புறம் 4 wheel drive போகிற மாதிரி 2 wheel drive போகாது. 2 wheel drive இருந்தால் அப்படி சரி வந்து ஏற முடியாது, மாட்டிக்கும். இதே 4 wheel driveங்கிறதுனால முன்னாடி வீல் இழக்கிறதுனால இழுத்துட்டு வருது டக்கு. 4 wheel drive தான், 2 wheel drive தான். அது யார் சொன்னாலும் நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆதியில் நானும் 4 wheel drive தான், 2 wheel drive மேலே தான் ஆசைப்பட்டேன். இங்கே கூட பாருங்கள், எங்கள் ஊர் மானிய வண்டி ஒன்று நிற்கிது. அதெல்லாம் யாருமே கூப்பிட்றதில்ல, சும்மா தான் நிற்கிது.
வேறு வீட்டுக்கே போகல, நான் இங்கே தான் இருப்பேங்க. இவர் ஓட்டி விட்டு மாப்பிள்ளை ஓட்டுற சைடு அடிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை மாற்றோன்னா கலப்பையை மாற்றிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. ஓகேப்பா, வந்து 10 நிமிஷம் இருந்தால் மாப்பிள்ளை வந்துட்டான். அவன் கொண்டு வரலையா? ஓகேன்னு பாருங்காட்டி நான் அந்த கரை ஓட்டுற கலப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரல. அப்படியே லைட்டர் பேசுவான். நானும் அதை பற்றி நினைக்கவே இல்லை. சரி, நீ நேராக போய் ஆண்டில் மாட்டிட்டு வந்துடுங்க. இப்போ அது இனிமேல் சொல்லி அவனுக்கு கொண்டு வரங்காட்டி பிடிஞ்சிரும். கொட்டியில் வச்சுக்க, மாட்டிட்டு வந்துடுறேன். நான் அப்படியே அங்கே வந்துடுறேன். ஓகேன்பா, ஆனந்த கலப்பையை எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் போய் மாட்டிட்டு வந்தால் தான் ஆகும். போய் மாட்டிட்டு வரட்டும். அப்போ நம்ம அப்படியே சைட்டு வைப்பாருப்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளை போய் எடுத்து வந்துட்டான். ஆட்டோ நம்ம கலப்பையை கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டான் ப்ரோங்கிறேன். கேட்டால் வேலை இருக்காதுன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தால் கொண்டாந்து கொடுத்துருப்போம். நாங்கள் சொல்லாத விட்டுட்டோம். நாங்களும் வெளியில் போயிட்டு வந்தோமா, சரி கலப்பை வீட்டில் தானே இருக்கோம், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டோம். வந்து கலப்பையை மாட்டுறப்ப மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு கலப்பை வீட்டில் இருக்காமம்மா தெரியலையே அப்படின்னா, சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதை ஓட்டிகிட்டு மாப்பிள்ளை 1.5 மணி நேரம் ஓட்டுக்கலாம். அதுவும் பார் ஓட்டணும். 2 வயலும் பார் ஓட்டுறது தான் வேலை. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 3 காரை ஓட்டுவாங்க. 3 காரை ஓட்டி போய் திரும்பிடும். புறக்காடாக இருந்தால் பக்கத்து காட்டில் இறங்கி கூட ஓட்டிக்கலாம். யா வண்டி செய்தி தவிர்த்துட்டேன். நல்ல வேலை, வண்டியில் உட்காந்துட்டு இருக்குமா விடாத போயிட்டீங்க. சரி ஏதோ தப்பிச்சுதா, சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி வஞ்சம் ஓட்டிட்டு நான் எங்கள் கட்டப்பாரில் வந்து இது ஓட்டினோம்னா இது ஆவர காரியமா ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். காவாய்க்கா நம்மளது அகலமாக வரும், நவுதி கட்டிக்கிறீங்களா? ஆ நான் கட்டிக்கிறேன். ஓடுறதா இருந்தால் ஒரு இழுப்பு இழுத்து விட்டுலாம் வர சொல்லிட்டா? வெளியில் வா, வெளியே வா, வெதிக்காத. சரி வரதும் வந்துட்டோம், இதுக்குன்னு என்ன தனியாக வரோம். போலாம். நல்ல வேலை, பைப்புக்கு பால் ஊற்றிருப்போம். இல்லை எதாவது தப்பிச்சு உடையல, இது வரலாம் உடையல. போதுமா அந்த தோப்புக்கு போ. ஓகேன்பா, பைப்பு ஒரு நூல். ஆமாம் இப்படி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பட்டுருந்தா புட்டுருக்கோம்.
ஓகே நம்ம அடுத்தபடியாக அந்த தென்னை மரத்த வயலில் ஓட்டணும். தென்னை மரத்த வயலில் ஓட்டிட்டு அந்த வயல் எல்லாம் நெட்டாக டக்குன்னு இழுத்து விட்ருவோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார் ஓட்டுறதெல்லாம் வந்து மணிக்கணக்காக ஓடினா அவருக்கு 1200 போட்டு வாங்குவோம் ப்ரோ. மித்தபடிக்கு இது மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிகிறதா இருந்தால் ஒரு மினிமம் 500 600 இப்படி சார்ஜ் பண்ணுவோம். இதெல்லாம் இப்படி ஓட்டிட்டு கடைசியாக வந்து பாய்க்கால் ஓட்டி விட்டு வந்துட்டா வேலை முடிச்சு. ஏன் இந்த பாட்டம் எந்த மழைனா பெய்யுது நீ பாரு. பெய்யறதே 2 மழை பெய்யுது என்னன்னு தெரில. போன பட்டத்தில் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மட்டத்துக்கெல்லாம் மழை பெய்யறது கஷ்டம்தான். இது கள்ளக்காட்டுக்காரெல்லாம் பழி வாங்கணும்ல. தென்னை மரத்துக்கு அப்படியே ஒரு பாட்டி ஓட்டி கிடச்சா பாய்க்காலும் பொய் வஞ்சும் ஓட்டினா வேலை ஃபினிஷ் ஆயிரும். வருங்கிறீங்க நீ தண்ணி கட்டினா கண்டிப்பாக வரும். நீ தண்ணி கட்டப்பட்டு வராது. வரக்காட்டில் மட்டுமே இந்த பார் ஓட்டுற கலப்பை சிறந்தது என்ன கேட்டால் சொல்லுவீங்க. ஆனால் வந்து ஈரக்காட்டுலாம் உலகவே வராது ப்ரோ. இப்படிலாம் வரவே வராது. ஈரக்காட்டுக்கு தட்டி கிளப்பங்கிறாங்கள அதாக இருந்தால் பெஸ்ட்டு சூப்பராக வரும். ஆனால் வந்து வரக்காட்டுக்கெலாம் பொறுத்த வரலாம் இந்த தகுடு இன்னும் தகுடு பாருங்கள் அலையிலலாம் ஒன்றை தேஞ்சு போச்சு. அது கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மண் எடுக்கும். கரெக்டாக சென்ட்ரல் ஓட்டிருக்கலாம்ல. நடுவில் பிடிச்சி ஓட்டு. இதே மாதிரி ஓட்டி கடிச்சா வாக்கியா ஓட்டி விட்டா ஃபினிஷ். ஓகே ப்ரோ. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பொய் வஞ்சி வாக்கியால் பாருங்க எவ்வளோ அகலம் ஓட்டிருக்காங்க. இது வந்து வாக்கியால். உங்களுக்கு வீடியோ வேறு கப்பாகிச்சு ஏற்று கட்டிக்கிச்சா அதனால தெரியல. இது வந்து வாய்க்கால், இது வந்து பாத்தி, இது வந்து பொய் வஞ்சி. அதே மாதிரி அந்தான ஒரு வாய்க்கால், அந்தான ஒரு பொய் வஞ்சி வாய்க்கால். நான் வீடியோ வேறு கன்னியாக எடுக்க முடியல ப்ரோ. சுற்றி இந்த விஜய் பிறந்த நாளுங்கிறதுனால எல்லாம் வெறும் ரேடியோவாக பாடுது. பத்தாததுக்கு மானத்தை பார்த்தீங்களா எப்படி மானம் மழை இறங்கிட்டு இருக்குதுன்னு. இவர் என்னங்கிறாரு மழையே வந்தாலும் எனக்கு கவலை குமார் அப்படிங்கிறாரு. எதனாலலாம் அப்படியே விட்டுருவாங்க. மழை பெஞ்சுதுன்னா எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சுதுன்னா அப்படியே முளைச்சிக்கும். அப்புறமேட்டு என்றைக்கு வேணாலும் எடுத்து கட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதை ஓட்டிட்டு இந்த ஒரு வயலில் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரேடியோவில் ப்ளூ சவுண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் ஏதாச்சும் சேனலுக்கு பிரச்சனை வந்துடும். ஓகேன்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். ஷூர். பாரு சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா என்னன்னு தெரில. ஆனால் வந்து எனக்கு நல்லாவே கேட்குது. அதனால தான் சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இருட்டு வேறு கட்டிக்கிச்சு. இன்னொரு அரை மணி நேரம் விட்டுச்சுன்னா போதும். இன்னொருத்தருக்கு போய் ஓட்டணும். மழை வரங்காட்டி இதை ஓட்டி விட்டு மாப்பிள்ளை போய் ஓட்டி விட்ருவான். என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். வராதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். மானத்தை பார்த்தீங்களா எப்படிக்குன்னு அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. என்னமோ இப்பயே ஒரு மழை வர்ற மாதிரி இருக்குது. வர்றதை வரட்டும், பார்த்துக்கலாம். போய் ஓட்டி விட்டு வந்துட்டா போதும். ஏன்னா அவர் வேறு இன்னும் வெள்ளம்னு அவர் ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறார். மழை வர மாதிரி இருக்குண்ணே வாங்குன்னு. காலையிலேருந்து நான் வீட்டில் இருந்தால் ஓட்டிருக்கலாம். ஆனால் ஓட்டாக போயிட்டோம். அது ஒரு வாய்க்கால். எல்லாம் தனித்தனி வாய்க்கால் ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை ஓட்டிட்டு நாங்களும் ஓட்டிட்டு வேலையை பார்க்குறோம். ஏன்னா இதை நான் கண்டிப்பாக எடுக்க முடியாது. மானம் அப்படியே பார்த்தா எப்படி கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? பிஎம் மானம் புட்டுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. மானம் வேறு மின்ன ஆரம்பிக்குது ரோய். சரி ஓகே ப்ரோ, நாளைக்கு ஏதாவது வேறு ஒரு கண்டென்ட்டாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.